ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மைத்லிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் எப்படி சேர்த்துன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்டைல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செய்கிறதுக்கு வந்துட்டு நான் முதல்ல 3 சைஸ் சின்ன வெங்காயத்தை எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கூடவே வந்துட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் எடுத்துக்கிறேன். அப்புறம் 3 சின்ன தக்காளி எடுத்து அதையும் வந்து குட்டி குட்டியாக நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு கூடவே வந்துட்டு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு, அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து வச்சிடுறேன். அப்புறமா கடாய் எடுத்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு இந்த கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு அதில் போட்டுடுங்க. அது போட்டு பொரியும் போதே வந்துட்டு வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. வெங்காயம் ஆட் பண்ண ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்துட்டு கருவேப்பிலையும் அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். சில பேர் வெங்காயம் வேகும் போதே வந்துட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு போடுப்பாங்க, பிகாஸ் வெங்காயம் சீக்கிரம் வேகும்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து கல் உப்பு இதில் சேர்த்துக்கிறேன். பிகாஸ் நான் இதுக்கப்புறம் வந்து பொரியலில் உப்பு ஆட் பண்ண போகிறது கிடையாது. இப்போது ஆட் பண்ணுற உப்பையே நான் வந்து அப்படியே வச்சுக்க போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்துட்டு கல் உப்பை வந்து அதில் எடுத்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணுறேன். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறும்போது தான் வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு சேர்ந்து பேஸ்ட் சேர்க்க போகிறோம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்குமே அதை நீங்கள் நல்லா வதக்கணும். பிகாஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பிடும் போது வந்து அந்த ஸ்மெல் வந்ததுன்னா அது நல்லா இருக்காது. ஸோ அதை நல்லா டீப்பாக வந்து ஃப்ரை ஆகணும். உங்களால் எவ்வளோ ஃப்ரை பண்ண முடியுமோ அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக இஞ்சி பூண்டோடைய ஸ்மெல் பச்சை வாசனை வராத அன்றைக்கி பார்த்துக்கோங்க. அது வந்து போட்டு கலந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை வந்துட்டு உள்ளே மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா வந்து கிளறி விடுங்க. தக்காளி எப்போவுமே நல்லா வேகணும். வெந்தால் மட்டும்தான் வந்து பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியும் சரி வெங்காயமும் சரி ரெண்டுமே வந்துட்டு நல்லா வதங்கினா மட்டும்தான் வந்துட்டு பொரியலாக இருக்கட்டும் குழம்பாக இருக்கட்டும் அது நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ உங்களால் எவ்வளோ நேரம் அதை வேக வைக்க முடியுமோ அதை நல்லா வேக வச்சு அதை கிளறி விட்டுடுங்க. உங்களுக்கு நல்லா வெந்திருக்கு அப்படின்ற தெரிய வரும்போதுட்டு நீங்கள் வந்துட்டு அந்த எடுத்து வச்சுருக்க முருங்காவையும் கத்திரிக்காவையும் அதில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆன உடனே வந்துட்டு நீங்கள் மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இது எல்லாத்தையுமே போட்டு முடிச்சுட்டு ஒரு 2 கலரிடுங்க. கலரி விட்டுறதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு 1 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டுக்கிறேன், அதாவது மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த காரத்துக்கு ஏற்ப வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூளும் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து உப்பு வந்து முதலே ஆட் பண்ணதுனால நான் இப்போ ஆட் பண்ணலை. நீங்கள் அப்போ ஆட் பண்ண மாட்டீங்க, நீங்கள் வந்து நடுவில் ஆட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மசாலாஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நீங்கள் வந்து கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 கிளாஸ் 1 கிளாஸ் உங்களுக்கு வந்துட்டு கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. இல்லை எனக்கு வந்துட்டு கொஞ்சம் இதுவாகவே இருக்கட்டும் கட்டியாகவே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் 1 கிளாஸ் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா கிளறி விட்டு மசாலாஸ்லாம் வந்துட்டு முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு ஒரு தட்டோ இல்லை பேன் வச்சுருக்கீங்கன்னா பேனோட மூடியோ போட்டு ஒரு 10 நிமிஷம் அதை நல்லா வேக விட்டுடுங்க. இந்த மாதிரி ஒரு பேனை வந்து மூடி போட்டு வச்சுடுங்க. மூடிட்டு ஒரு 10 நிமிஷமோ ஒரு 1/4 மணி நேரமோ கழிச்சு எடுத்தீங்க அப்படின்னா தண்ணி இந்த மாதிரி சுண்டி வந்திருக்கும். நாங்கள் கொஞ்சம் வந்து குழம்பா தான் எடுத்திருக்கோம். பிகாஸ் கம்ப்ளீட்டாக கிரேவியாக எடுத்தால் சாப்பிட முடியாதுன்றதுனால கொஞ்சம் தண்ணியோட நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இது முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை குட்டி குட்டியாகவும் நறுக்கி போட்டுக்கலாம், இல்லை எந்த மாதிரியும் நறுக்கலாம். நறுக்கிட்டு அது மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு விட்டுருங்க, தூவி விட்டுருங்க. தூவி விட்டதுக்கப்புறமா இதை வந்துட்டு சாப்பாடோடையும் வச்சு சாப்பிடலாம், இதை வந்து பொரியலாகவும் வச்சு சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலுமே இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.